Welcome to Special Meals. தற்போதைய அம்மாங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, அப்புறம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறாங்கிறது தான். அதுலேயும் அந்த ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது தான். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகத்தான் நம்ம ஸ்பெஷல் மீல்ஸ் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்டியான ராகி சாக்லேட் லட்டு. இந்த லட்டு செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய் சூடானதும் அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பாதாம் அல்லது உங்களுக்கு விருப்பமான உலர்பழங்கள் எதுவாக இருந்தாலும் இதோட சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாதாம் நல்லா வறுபட்டு கலர் மாறினதும் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு, இப்போ அதே நெய்யில் 1 கப் அதாவது 200 கிராம் கேழ்வரகு மாவை போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவு நல்லா வறுபட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா வறுபட்டு கலர் மாறிடுச்சு. அப்புறம் மாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம போட்ட நெய்யோட வாசனையும் வருது. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மாவு ஆறுற சமயத்தில் இந்த லட்டுக்கு தேவையான சர்க்கரையை பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 10 ஏலக்காய் தோல் நீக்கிட்டு விதைகள் மட்டும் சேர்த்து இதோட இந்த லட்டுக்கு தேவையான 1/4 கப் சர்க்கரையிலேருந்து 1 ஸ்பூன் சர்க்கரையை மட்டும் இதோட சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஏலக்காய் விதைகள் நல்ல பொடியானதும் இதில் மீதம் இருக்கிற 1/4 கப் சர்க்கரை, அப்புறம் 1 சிட்டிகை உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச கேழ்வரகு மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், நம்ம வறுத்து வச்ச பாதாம் பருப்பு, அப்புறம் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச சர்க்கரை தூள், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையான நெய்யை உருக்கி தனியாக வச்சுருக்கேன். இந்த நெய் நல்லா சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். நான் எடுத்த 200 கிராம் மாவுக்கு எனக்கு சுமார் 3 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்பட்டுது. ஆரம்பத்திலேயே எல்லா நெய்யையும் சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ கைகளை நல்லா சுத்தம் படுத்திட்டு மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவு லட்டு பதத்துக்கு உருட்ட வந்ததும் நம்ம பிசைஞ்ச எல்லா மாவையும் லட்டா உருட்டிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான கிட்ஸ் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் துளி கூட சேர்க்காம கேரளா ஸ்டைல் தீயல் எப்படி செய்யணும்னு என் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி பாருங்க.